நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி அறிவிப்பு வந்து இன்று வெளியாகும் சொல்லியிருக்காங்க. மண்டல மாநாடு நடத்துறதுக்கும் விஜய் திட்டமிட்டுறதா தகவல் இருக்குது. ஒருவேளை அவர் 2026 தேர்தலில் போட்டிக்கிட்டா நாம் தமிழர் கூட கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் இல்லை, அது வந்து இப்போ என்ன கேட்குறீங்க, நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன். அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வர்றாருங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும். வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த களத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான். இப்போ நான் வந்து நான் வந்து தூத்துக்குடியில் போய் 15 நாள் நின்று உதவுனேன். அவரும் வந்து ஒரு நாள் உதவுறாரு. அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி. சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதிக்கிட்ட ஸ்டாலின்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு. அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே. ஒரு நூலகம் திறக்கிறாரு, படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிக்கிறாரு. அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேரும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாங்க.